சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையின் போது வேன் ஒன்றில் AK-47 ரக துப்பாக்கிகள் இருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடித்து வரும் DC திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக வடபழனியிலிருந்து இவை கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. மேலும் அவை அனைத்தும் சினிமா படப்பிடிப்பிற்கு பயன்படுத்தப்படும் டம்மி துப்பாக்கிகள் என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 1/2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக கேரள எல்லையான நாடுகாணி சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அஜய் கிஷான் சர்க்கார் என்பவரது காரை சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1/2 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த கட்டியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் விவசாயி கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத விரக்தியில் அவரது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வரும் நிலையில் இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே போத்தாபுரம் கிராமத்தில் விநாயகர், மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக தென்பெண்ணை ஆற்றிலிருந்து புனித நீர் மற்றும் பால்குடம் எடுக்கும் ஊர்வலம் நடைபெற்றது. காவடியாட்டம், மயிலாட்டத்தோடு நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் பால்குடம் சுமந்து சென்று வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உள்ள கழுவெளி பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. சீனா, இலங்கை மற்றும் பாகிஸ்தானிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளன. குறிப்பாக அழிவின் விளிம்பில் உள்ள கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை மற்றும் கரண்டி மூக்கன் உள்ளிட்ட அரிய வகை பறவை இனங்கள் வந்துள்ளன. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1200 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 1700 கன அடியாக இருந்த நீர் திறப்பு தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து இன்று வினாடிக்கு 159 கன அடியாக சரிந்துள்ளது. வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் 82.93 அடியாக குறைந்திருக்கிறது. திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் முருகன் கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 137 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இருந்தபோது வீட்டின் சாவியை வைத்திருந்த வேலையாட்களே இத்திருட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என வீட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் கோலமிட்டு தேர்தல் விழிப்புணர்வு மேற்கொண்ட நிகழ்வை வெளிநாட்டினர் ரசித்து மகிழ்ந்தனர். சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் கோலமிட்டு விழிப்புணர்வு பதாகைகளோடு தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அப்போது கோயிலுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த நிகழ்வை கண்டு ஈர்க்கப்பட்டு அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பர்கூர் அருகே விக்டோரியா வாரச்சந்தையை ஆக்கிரமிப்பின் பிடியிலிருந்து விடுவிக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரப்பம் கிராமத்தில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விக்டோரியா வாரச்சந்தை மீண்டும் செயல்பட வேண்டும் என கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு முன்பும் பின்னரும் கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறவுள்ளதால் விடுதி மாணவர்கள் ஓட்டு போட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 21 மற்றும் ஏப்ரல் 24 ஆகிய தேதிகளில் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இதனால் கல்லூரி விடுதிகளில் தங்கி படிக்கும் முதன்முறை வாக்களிக்க தகுதி பெற்ற மாணவர்கள் சொந்த ஊர் சென்று ஓட்டு போட்டுவிட்டு அவசரமாக மீண்டும் கல்லூரிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
பல கல்லூரி வளாகங்களில் வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. எனவே வாக்குப்பதிவுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ செமஸ்டர் தேர்வுகளை சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரி வரவிருக்கும் தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாத்தியம்பட்டி கிராமத்தில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் கருமலை தலைமையில் பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், ஓமலூருக்கு அருகில் உள்ள கிராமத்தை தொலைவில் உள்ள காடையாம்பட்டி தாலுகாவோடு இணைத்திருப்பதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 137 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இருந்தபோது வீட்டின் சாவியை வைத்திருந்த வேலையாட்களே இத்திருட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என வீட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மையப்பன்பட்டி பெரிய கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை முதலே பொதுமக்கள் கண்மாய் கரையில் திரண்டனர். கிராம பெரியவர்கள் அனுமதி அளித்தவுடன் கச்சா, வலை ஆகியவற்றுடன் கண்மாய்க்குள் குதித்த மக்கள் நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் நடத்தப்படும் இந்த விழாவில் ஒவ்வொருவருக்கும் 5 முதல் 15 கிலோ வரை மீன்கள் கிடைத்தன. மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு வெண்ணெய் தாழி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி பல்லக்கில் எழுந்தருளிய ராஜகோபால சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்தார். அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் மீது வெண்ணெய் வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வான மகா தேரோட்டம் நாளை காலை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அடுத்த கூடுவாஞ்சேரியில் நடைபெற்ற பாஜக பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், தனது கல்லூரி காலத்தில் பாஜக மீது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு மதவாத கட்சி என்ற அவதூறை பரப்பியதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் மொழி அரசியலை வைத்து திமுக ஊழல் செய்து வருவதாகவும், மத்திய அரசு தரும் நிதியை சரியாக பயன்படுத்தாத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் அவர் சாடினார். திண்டுக்கல் வேடச்சந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தாவேகாவின் நாஞ்சில் சம்பத், வேலையின்மை சிக்கல், தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு என பல தளங்களில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். கரூர் பெருந்துயரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு தாவேக தலைவர் விஜய் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை பாம்போடு ஒப்பிட்ட அவர், தனக்கு வாழ்வளித்த சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கியவர் என சாடினார். சசிகலா அம்மையார், அந்த சசிகலா அம்மையாரை சிறைக்கு போனதற்கு பிறகு அவரை முதலமைச்சராக முட்டி பார்த்த அவரையே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த அம்மையார் கதறி அழுகிறார். சட்டமன்ற தேர்தல் களத்தில் இப்போதே சூடு பறக்க தொடங்கிவிட்டது. சுவாரஸ்யங்கள் நடக்க தொடங்கிவிட்டன. பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுவதாக முடிவு செய்து 90 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரோட்டில் முதற்கட்டமாக 45 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அம்பத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் 2ஆம் கட்டமாக மேலும் 45 வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர்கல்விக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஊன்றுகோலாக அமைந்துள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திட்டம் தொடர்பான வீடியோ ஒன்றை முதல்வர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். ஏழை மாணவர்களின் கல்வி தொடர வேண்டும் என்றும், எளிய குடும்பங்களின் அடுத்த தலைமுறைகள் செழிக்க வேண்டும் என்றும் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். மாசமான 1000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துருங்க. இப்போ தமிழ் புதல்வன் பணம் வர்றதுனால இப்போ டீ கடைக்கு வேலைக்கு போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையுமே ரொம்ப படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்களை மாதிரி ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கல்லூரிக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போனாங்க, அதனால்
இந்த 1000 ரூபா இருக்கிறனால அவங்க கிட்ட காசு கேட்கறதில்ல. தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்த துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினிடம் அக்கட்சித் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் 5வது நாளாக நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் உதயநிதி ஸ்டாலினிடமும் தற்போதைய அமைச்சர்களான சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரிடமும் நேர்காணல் நடத்தினர். அதேபோல திவ்யா சத்யராஜிடமும் நேர்காணல் நடைபெற்றது. என்கிட்ட என்னோட தொகுதியை பத்தி சில விஷயங்கள் கேட்டாங்க. எவ்வளோ எஸ்ஐஆர்ல எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வித்தியாசம், தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கோம், என்னென்ன வித்தியாசங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் எல்லாம் சொன்னேன். போயிட்டு வாங்க, யோசிச்சு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் 1000 விளக்கு வேளச்சேரி கேட்டிருக்கேன். தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிறைய இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு, இரும்பு சத்து மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகள், சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ சென்னையில எந்த ஒரு தொகுதியிலையுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது.